புத்தக பித்தனுக்கு வருக. நான் முகமது ஃபிர்தோஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்திங்கன்னா, நீயா நானா நிகழ்ச்சியை பற்றி தான். 2006 தொடங்கப்பட்டு கிட்டத்தட்ட 19 ஆண்டுகளை தாண்டியும் இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக ஓடிட்டுருக்குது. காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, அது நம்மளோட தமிழ் மக்கள் தான். மற்ற மாநிலங்களில் இந்த மாதிரி நிகழ்ச்சி இருக்கான்னு தெரில. அப்படியே இருந்தாலும் அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும்னு சொல்லவும் முடியாது. ஆனால் தமிழ் மக்கள்கிட்ட, ஒரு பாமர மக்கள்கிட்ட கூட ஒரு சிந்தனையும் நுட்பமான அறிவையும் பார்க்க முடியுது. இதில் பேசுகிறது பெரிய வல்லுநர்லாம் கிடையாது, ஒரு சாமானிய மனுஷன்தான். ஆனால் அவனோட கருத்து அவ்வளோ அறிவுபூர்வமாக இருக்கும். இன்றைக்கி சமூக ஊடகத்தை திறந்தனா ஏதாவது ஒரு கிளிப்பிங் வந்துக்கிட்டே தான் இருக்கும். எதை பற்றியாவது, அதாவது சாதியை பற்றி எடுக்கிற படங்களை பற்றி, அப்புறம் பெண்களை பற்றி, பெண்களுக்கு உண்டான பிரச்சனைகளை பற்றி, இப்படி நிறைய கருத்து மோதல்கள் ஏற்பட்டாலும் இந்த கருத்தால் நிறைய தீர்வும் கிடச்சிருக்கு. உதாரணத்துக்கு, நீட்டில் ஒரு பெண்ணுக்கு டாக்டர் சீட்டு கிடைக்காம போச்சு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு எப்படியோ யாரோட உதவியோலையோ அந்த டாக்டர் படிப்பை படித்து முடிச்சு வந்ததையும் அந்த நீயா நானா ப்ரோக்ராமில் தான் தெரியப்படுத்தியிருப்பாங்க. இப்படி சமூகத்தில் நடக்கிற சில அவலங்களுக்கு தீர்வாகவும் இந்த நீயா நானா இருக்குது. கருத்து மோதலும் கலந்துரையாடலும் ஏன் முக்கியங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுனா அது நீயா நானா தான். ஜனநாயகத்தோட அடிப்படையே இந்த கலந்துரையாடல் தான். உதாரணத்துக்கு, தேர்தல் மூலமாக அரசு மக்களோட ஆணையை பெற்று நாட்டுக்கு இதுதான் நல்லதுங்கிற முறையில் அது ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுக்கும். அதில் தவறு கூட ஏற்படும். அது இயல்பானது தான். ஆனால் எந்த ஒரு அரசும் ஒரு விமர்சனத்துக்கும் அலசலுக்கும் ஆளாக்கப்பட வேண்டும். அப்படி இல்லைன்னா அந்த அரசு தன்னோட பாதையில் தடம் பொருள கூட வாய்ப்பு இருக்குது. விமர்சனத்துக்கு வழியே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, சோவியத் யூனியனில் ஏற்பட்டது தான் மற்ற நாடுகள்லேயும் நடக்கும். அதாவது சோவியத் ரஷ்யாவில் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்லிகிட்டு இருந்துச்சோ அதுதான் மக்களோட காதுகளுக்கே போய் சேர்ந்துச்சு. அதுக்காக அங்கிருந்த மக்கள் யாருமே முட்டாள் கிடையாது. அரசோட குறைகளை அவங்க தெரிஞ்சிருந்தாங்க. ஆனால் ஆட்சி அதிகாரத்தோட காரணத்தால் மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்பட்டு போயிருந்த தலைவர்களுக்கு சரியான தீர்மானம் எடுக்கிறதுக்கான தகவல் எதுவுமே கிடைக்கல. அந்த மாதிரி தான் அரசாங்கத்து மேலே வைக்கிற விமர்சனங்களும், அரசாங்கம் அந்த விமர்சனத்தை முடக்கும்போது ஒரு அரசாங்கம் உண்மையிலேயே இருட்டில் தான் தவிக்குது. நீயா நானா எடுத்துக்கிட்டோன்னா அது பலதரப்பட்ட மக்களோட விமர்சனங்களும் கருத்துக்களையும் சொல்கிற ஒரு தளமாக இருக்குது. இங்கே எதிர் திசையில் இருக்கிறவங்களோட கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ள வாய்ப்பளிக்கப்படுது. அதில் யாரோட கருத்து சிறந்ததோ அது எடுத்துக்கொள்ளப்படுது. அதே மாதிரி ஒரு கருத்து இன்றைக்கி சிறந்ததாக இருக்கும், ஆனால் நாளைக்கு அப்படி தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஒரு கருத்து எப்போவுமே ஒழுங்குபடுத்தப்பட்டு கொண்டே இருக்கணும். ஒரு காலகட்டத்தில் பொருந்துகிற கருத்து எல்லா காலகட்டத்துக்கும் பொருந்துமான்னு கேட்டிங்கன்னா பொருந்தாது. உதாரணத்துக்கு அமெரிக்காவை எடுத்துக்கிட்டோன்னா, அமெரிக்க அரசியலமைப்பு சட்டத்தில் கூட ஒரு சில ஓட்டைகள் இருந்துச்சு. ஆரம்ப காலகட்டத்தில் அடிமைத்தனத்தையும், பெண்கள் ஆண்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பதையும், பூர்வீக மக்களோட உடைமைகளை அபகரிப்பதையும், தீவிர பொருளாதார சமத்துவமின்மையும் ஆதரிச்சிருந்துச்சு. இப்போ அது எல்லாமே மாறிடுச்சு. அதே மாதிரி நம்ம நாட்டை எடுத்துக்கிட்டாலும் ஆரம்ப காலகட்டத்தில் பெண்களுக்கு ஓட்டுரிமையே இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஏற்பட்ட நிறைய விமர்சனங்களாலும் கருத்து மோதல்களாலும் போராட்டங்களாலும் தான் பெண்களுக்கு ஓட்டுரிமையும் எல்லாமே கிடச்சிச்சு. நீயா நானாவை எடுத்துக்கிட்டோன்னா எல்லாத்துக்குமே அவங்கவுங்க கருத்தை சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. அதே நேரத்தில் சாதி திமிரோட, பெண் அடிமைத்தனத்தோட, மத துவசியத்தோட பிற்போக்குத்தனமாக பேசுகிறவங்கள கண்டிக்கவும் அது மறுக்கிறது கிடையாது. பெரும்பாலும் நாம் சொல்கிற கருத்து தான் உண்மையான கருத்துன்னு நம்ம நம்பிட்டுருப்போம். ஆனால் இந்த மாதிரியான நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது தான் தெரியும் நம்ம எவ்வளோ தூரம் பிற்போக்குத்தனமாக இருக்கிறோம் அப்படிங்கிறதே. பல வேளைகளில் அங்கே பிற்போக்குத்தனமாக இருக்கிறவங்க கூட தன்னோட கருத்தை எளிதாக மாற்றிக்கிடுவாங்க. அவங்களுக்கு தெரியும் இது தப்பு, இது அநீதி, இது நியாயம் கிடையாது அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு ஒருத்தரோட மனநிலையை மாற்றுதுன்னா அது எவ்வளோ சிறந்த நிகழ்ச்சியாக இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த நீயா நானாவே நான் பார்க்குறேன். அதுலேயும் கோபிநாத்தை எடுத்துக்கிட்டோன்னா அவர் சிறந்த பத்திரிகையாளர், எழுத்தாளர். அதனால் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கும், நிறைய கருத்துக்கள் இருக்கும். அவர்கிட்ட அவ்வளோ தெளிவு இருக்கும். எந்த நேரத்தில் நிறுத்தணும், எந்த நேரத்தில் யாரை எதிர்க்கணுங்கிறது தெரியும். அதுலேயும் சமூகத்தில் உள்ள சில பொது புத்தியான விஷயங்களை உடைத்து பேசுகிறதுல கோபிநாத் ரொம்ப சிறந்தவர்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் இந்த நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. அதில் உங்களுக்கு எந்த விஷயம் பிடிச்சிருக்குங்கிறத கமெண்டில் தெரிவிங்க. அப்புறம் வேறு ஒரு நல்ல ஒரு காணொலியை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.